So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see for the person on your mind அவங்க உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில் பிரச்சனை வந்து பார்க்கலாம். So like before starting the reading, so guys, like relationship kind of a predictions எல்லாத்துக்குமே ஆஃபர் அவைலபிளா தான் இருக்கு up to October 19. So உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can definitely take that. And அதே மாதிரி like self protection prayer and as well as for the house protection prayerக்குமே ஆஃபர் அவைலபிளா இருக்கு up to October 19. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can definitely take that. ஸோ லைக் எதர் நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ஒர்க்ஸ். ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த பெர்சன்னால பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஏன்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, சம்ஹவ் இவங்க வந்து என்னன்னா லைக் சில விஷயம் இவங்க உங்ககிட்ட வந்து மறைச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. சில விஷயம் அவங்க வந்து மேக்ஸிமம் மறைச்சிருப்பாங்க. மெயினா இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் இருக்கும் இல்லையா? பொதுவா ஒரு சில விஷயம் நம்ம வந்து ஷேர் பண்றோம். அத நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து மறைக்கிறோம். பட் ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து மறைச்சிருக்கலாம். ஹைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆ அந்த மொமெண்ட்ல நீங்க அத பத்தி அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி நீங்க அவங்ககிட்ட விசாரிச்சிருந்தா கூட, அவங்க அத வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. அவங்க வந்து என்னன்னா லைக் அந்த மாரிலாம் எதுவும் இல்லையே, அந்த மாரிலாம் எதுவும் நடக்கல. இல்லன்னா உங்கள அதுல வந்து ஆ இன்வால்வே பண்ணியிருக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதுல நீங்க வந்து ஆ எப்படி சொல்றதுன்னா, லைக் அந்த அந்த சில பிரச்சனைகள்ல வந்து பார்க்கும்போது, உங்களே அதுல வந்து எதுலயுமே உள்ள இழுத்துக்காம, மத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் அவங்க வந்து அதுல அவங்க கலந்து ஏதாவது பேசியிருந்திருக்கலாம். மத்தவங்க கூட அவங்க ஏதாவது ஒரு சில விஷயத்துல அவங்க வந்து டிசைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா உங்ககிட்ட அத பத்தி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட அத பத்தி எதுவுமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஆ உங்களுக்கு அத பத்தி ஏதாவது சொல்லியிருந்தா கூட, அதுல ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். மேபி இத நான் வந்து ஏன்னா இதுல வந்து பர்ட்டிகுலர் சினாரியோ அப்படின்றது இங்க கம்ப்ளீட்டா வரல. ஆ ஸோ இதுல வந்து என்னன்னா, லைக் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சில பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஆனா அந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்திருக்கும். ஆனா அத இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து சொல்ல தவறியிருப்பாங்க அப்படின்றத தான் நான் இங்க வந்து கிளியரா பார்க்குறேன். அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ இந்த பெர்சன்னால இப்ப இவங்க இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாரி இவங்கனால வந்து பாஸ்ட்ல நீங்க நெறைய விஷயங்கள் வந்து நீங்க ஹர்ட் ஆயிருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க மேபி இப்ப இந்த பெர்சனுக்கு நீங்க ஒரு செகண்ட் சான்சஸ் நீங்க குடுத்திருந்தா கூட, பாஸ்ட் இயரா ஏன்னா இங்க நான் 2 விஷயம் வந்து பார்க்குறேன். அகெயின் ஒரு 2 இயர்ஸாவே இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நெறையாவே வந்து இருந்திருக்கும். அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, பிரச்சனைகள் நெறையா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஆ அண்ட் இங்க வந்து ஓகே. இப்ப இவங்க வந்து ஒரு மாரி பிரச்சனை பண்றாங்க. இவங்கனால இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கு. மேற்கொண்டு இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து கவனத்த செலுத்துறது, ஸோ உங்க உங்க வாழ்க்கைய வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றது, அந்த மாரி சில விஷயங்கள் நீங்க வந்து பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆ ஆனா இப்போ இந்த பெர்சன் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல நெறைய விஷயங்கள் அவங்க வந்து மறைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபைன். சில விஷயம் இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சில விஷயத்துல இவங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஏதாவது ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். பாஸ்ட்ல இவங்க வந்து எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாம இவங்க வந்து தவிச்சிருப்பாங்க. பட் இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு சில தெளிவான ஒரு பதில் இவங்களுக்குமே வந்து கிடைச்சிருக்கும். சில விஷயங்கள்ல வந்து நீங்க கேட்குற அந்த நபரா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் அவங்களுக்குமே வந்து ரிவீல் ஆயிருந்திருக்கலாம். நெறைய விஷயங்கள் அவங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த டைம்ல.
ஸோ தட் அவங்களுக்கு என்ன அப்டின்னா, நெறைய புரிதல் அண்ட் நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு. அப்டின்ற பட்சத்தில இப்ப இவங்க உங்ககிட்ட வந்து திருப்பி பேசுறதுக்குரிய வாய்ப்புகள் 100% ஷூர். ஓகேங்களா? இவங்க திருப்பி வந்து பேசுவாங்க அப்டின்றது 100% ஷூர். இதனால நீங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சிருக்கீங்க. ஆம். அந்த மாரி இருந்திருந்தா கூட, திருப்பி நீங்க வந்து இந்த பெர்சன் கிட்ட வந்து ரீயூனியன் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா, இவங்க வந்து அத இப்ப நீங்க எதுக்காக அவங்க கிட்ட வந்து கேட்டீங்களோ, அத இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. இந்த மூமெண்ட்ல அவங்க அத பத்தி வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மூமெண்ட்ல அவங்க ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தா கூட, அதுல அவங்களுக்கே வந்து என்னன்னா, கம்ப்ளீட்டா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? இப்போ 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்டிங்கிறப்போ, ஸோ அந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த ஒரு பேச்ச பத்தி அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கே அதோட நாலேட்ஜ் அவ்வளவா வந்து இருந்திருக்காது அந்த அந்த சிச்சுவேஷன்ல. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட அந்த மூமெண்ட்ல ஏதாவது பேசியிருந்தா கூட, ஆ ஒரு 50-60% தான் அவங்களுக்கு அந்த உண்மை என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத பத்தி தான் அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்களே தவிர்த்து, அதுவும் அது மேபி அது இன்னும் உங்களுக்கு வந்து பிரச்சனைய குடுத்துருக்கலாம். உங்க 2 பேருக்குள்ள இன்னும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைய, சண்டைய ஏதாவது மூட்டி விட்டுருக்கலாம். பட் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்க அத பத்தி எதுவுமே பேசல. பேசாத பட்சத்துக்கு, இப்ப அவங்க வந்து அத பத்தி பேச வராங்க அப்டின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்ப அவங்களுக்கு முழுமையா அத பத்தின ஒரு 100% அவங்களுக்கு அத பத்தின நாலேட்ஜ் இருந்திருக்கும். அண்ட் அத அவங்க வந்து என்னன்னா, இதுதான் அப்டின்ற மாரி அவங்க வந்து தெளிவா அவங்ககிட்ட வந்து ஒரு விளக்கத்த வந்து குடுப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் ரொம்ப இந்த பெர்சன் வந்து லைக் எப்படி சொல்றேன்னா, ரொம்ப பாசிட்டிவாவும் இருக்காங்க. அண்ட் அதே மாரி ஒரு கரெக்ட்டா தெளிவாவும் இருக்காங்க மைண்ட் செட் படி அப்டின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, லைக் கண்டிப்பா இப்ப இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சில பாசம் இருக்கா? இல்லையா? இந்த பெர்சன் உங்கள வந்து நேசிக்கிறாங்களா? இல்லையா? அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, பாசம் இந்த பெர்சன் உங்க மேல வச்சிருக்காங்க. இல்ல. அந்த மாரி இல்லன்னுலாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, இவங்களுக்குமே உங்கள பத்தின தாட்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ, இப்ப நீங்க வந்து லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு இந்த ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கல. ஒரு நார்மலா இப்ப நீங்க வேற ஒரு பெர்சனுக்காக நீங்க ரீடிங்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒத்துப்போக தான் செய்யும். ஏன்னா, இங்க பொறுத்தளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு புரிதல் வந்து ரொம்ப நல்ல ஒரு புரிதலா தான் இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கு. நெறைய விஷயத்துல வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, ஆ ஈகோங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இந்த வாட்டி உங்க 2 பேத்துக்குள்ள நடந்ததுல ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். பட் பொதுவாவே வந்து பார்க்குறப்போ, இப்ப சில பேர் வந்து லைக் அந்த ஒரு ஈகோ பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி உங்க 2 பேருக்குள்ள அவ்வளவா வந்து இருந்திருக்காது. நீங்க பொதுவாவே வந்து என்ன அப்டின்னா, அந்த ஒரு எமோஷனல் பேசிக்காவே நீங்க வந்து எடுத்துட்டு போயிருப்பீங்க. அண்ட் அதுதான் நீங்க வந்து ஃபியூச்சர்லயும் அதே தான் நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து பார்க்குறப்போ லைக் சம்திங் ரிலேட்டட் டூ த அம் டார்க்னஸ். ஏன்னா இங்க அதுதான். இங்க சீக்ரெட்ட பேஸ் பண்ணி சில விஷயங்கள் இங்க வந்து இருக்கு. எதுவுமே வந்து ரிவீல் ஆகல. ஒன்ஸ் நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து பேசும்போதும் சரி, நீங்க அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் அப் பண்ணி நீங்களும் வந்து பேசுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நீங்க சொல்லுவீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அது கொஞ்சம் விலகி போகும். ஓகேங்களா? அப்போ உங்க 2 பேருக்குள்ளயும் மறுபடியும் அந்த ஒரு புரிதல், மறுபடியும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க 2 பேருக்குள்ளயும் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஆனா அந்த மொமெண்ட் ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டா கண்டிப்பா வந்து இருக்கும். அண்ட் அந்த மாரி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கிறப்போ, நெக்ஸ்ட் ஒரு 5 டூ 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அங்க வந்து இருக்காது. இன்னும் நல்ல ஒரு ஸ்மூத்தா ஒரு நல்ல ஒரு குட் பாண்டா உங்க 2 பேருக்குள்ளயும் போகும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன் வந்து உங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. இந்த பெர்சன் உங்கள எவ்வளோ தூரம் வந்து கன்சிடர் பண்றாங்க. எல்லா விஷயத்துலயும் உங்கள எவ்வளோ தூரம் அவங்களுமே வந்து உங்கள வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு போக போக அது எல்லாமே வந்து புரியும். ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா வந்து எடுக்க தான் செய்வாங்க. இவங்க தரப்புல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்க தரப்புல இருந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷன்ஸாவும் இருக்கும். அண்ட் இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு இவங்க நெறைய உங்கள வந்து ஸ்பை பண்ணலாம். சோசியல் மீடியாஸ்ல நெறைய வந்து ஸ்பை பண்ணலாம். இப்ப நீங்க எப்படி இவங்க இவங்க என்ன மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்களோ, அதே மாரி அவங்களுக்குமே உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு. அண்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ திருப்பி திருப்பி நான் அந்த ஒரு ரீயூனியன்க்குரிய விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன் கம்ப்ளீட்டா. ஏன்னா அந்த ரீயூனியன் பேஸ் பண்ணி நெறையவே வந்திருக்கீங்க. பாஸ்ட்ல இந்த பெர்சன்னால உங்களுக்கு எவ்வளோ ஒரு சில ஹர்ட் இருந்திருந்தா கூட, பாஸ்ட்ல எவ்வளவுதான் இந்த பெர்சனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் ரொம்ப ஹர்ட்டா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தா கூட, பட் இப்போ அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஹீலிங் கண்டிப்பா வந்து கிடைக்கும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய முன்னேற்றங்கள நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அகைன் இந்த எனர்ஜிஸ பேஸ் பண்ணி நான் வந்து பார்க்குறப்ப, இது நம்ம ரிலேஷன்ஷிப்க்காக மட்டும் தான் நம்ம வந்து சொல்ல முடியாது. பொதுவா நீங்க யார அ திங்க் பண்ணி நீங்க இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து சால்வ் ஆகும். அண்ட் அதே மாரி 2 பேரும் வந்து
வந்து பழையபடி திருப்பி வந்து பேச ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு நெக்ஸ்ட் 5 டூ 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா அந்த ஒரு டைம் பீரியட் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே போகும் அப்படின்றது தான் நான் வந்து கிளியரா வந்து பார்க்குறேன். அண்ட் அதே மாரி இந்த பெர்சன் மேபி ஒரு வாட்டர் எலிமெண்ட்டா இருக்கலாம். மேபி அவங்க வந்து ஒரு ஃபயர் சைனாவும் இருக்கலாம். அ அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப ராசியோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து இருக்கு. த நெக்ஸ்ட் திங் இஸ் அகைன் அண்ட் அகைன் ஐ கேன் சீ தட் இன் கேஸ் இப்ப யாராவது நீங்க வந்து பிரேயர் பண்ணியிருக்கீங்க. இந்த பெர்சன் என்கிட்ட திருப்பி வந்து பேசணும் அப்படின்ற மாரி ஏதாவது நீங்க பிரேயர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே, உங்க பிரேயர்க்குரிய ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆ ஏன்னா நீங்க மேபி கேட்டிருந்திருக்கலாம். காட் கிட்ட ஒரு சைன் மாரி நீங்க வந்து கேட்டிருந்திருக்கலாம். எனக்கு இந்த விஷயம் நான் ஆசைப்படுறேன். எனக்கு ஏதாவது காட்டுங்க அப்படின்ற மாரி நீங்க ஏதாவது ஒரு சைன் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த டெஃபினட்டா இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சைனா தான் நான் வந்து குடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இதுல வந்து நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். அண்ட் இந்த பெர்சன் வரும்போது நெறைய விஷயங்களும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. நெறைய ஆக்ஷன்ஸ், நெறைய ஸ்டெப் இவங்க வந்து எடுப்பாங்க. ஏன்னா இவங்கள பொறுத்த அளவுக்கு என்ன அப்டின்னா, நெறைய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்டின்றத நான் வந்து பார்க்குறேன். மேபி அவங்க பாஸ்ட்ல ஏன்னா அவங்க பாஸ்ட்ல வந்து பார்க்குறப்ப அவங்க எதுவுமே எடுத்து செஞ்ச மாரி எதுவுமே வந்து இல்ல. அவங்க பொதுவாவே நீங்க அவாய்ட் பண்ணி போறீங்க அப்டிங்கிறப்ப, அவங்களும் உங்கள கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு விலகி விலகி போற விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அந்த டிஸ்டன்ஸ் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது, அந்த கேப் ஃபார்ம் ஆகுறது, அந்த விஷயம் தான் பாஸ்ட் நடந்திருக்கும். பட் இனிமே வரக்கூடிய அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த கேப் கொஞ்சம் வந்து இருக்காது அப்டின்ற மாரி தான் இருக்கு. மோஸ்ட் ஆல் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பீங்க அப்டின்றது தான். அண்ட் அகெயின் 5 டூ 6 மந்த்ஸ் ஆர் பி லைக் வெரி சூப்பர். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அது எனக்கு தெரியாது. பட் இங்க நம்ம ரீடிங்ஸ்ல வந்து பார்க்குறப்ப, அந்த நெக்ஸ்ட் 5 டூ 6 மந்த்ஸ் இன்னும் ரொம்ப நல்ல பீரியடா இருக்கும். இன்னும் உங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப இது ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க லவ் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நீங்க பார்க்குறீங்க. இல்ல உங்களோட ஸ்பௌஸ்க்கு ஆல்ரெடி நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 டூ 6 மந்த்ஸ் உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு டீப் கனெக்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து இருக்கலாம். அந்த ஒரு க்ளோஷர்னஸ்ஸா இருக்கட்டும். ஸோ உங்க பெர்சன் கூட நீங்க ரொம்ப கனெக்டடா இருக்கிற விஷயமா இருக்கட்டும். ஏன்னா எவ்வளோக்குள்ள கேப் இருந்துச்சோ, அவ்வளோக்குள்ள 2 பேருமே சேர்ந்து இருப்பீங்க. சேர்ந்து ஒண்ணா பேசுறதா இருக்கட்டும். அண்ட் அதே மாரி லைக் நல்ல ஒரு குட் டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு குட் மெமரீஸ் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரீடிங்கா வந்திருக்கு. அண்ட் அதே மாரி நீங்க யார நோக்கி நீங்க இந்த ரீடிங்க வந்து பார்க்குறீங்களோ, அவங்களுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்றப்போ, சோ பியூட்டிஃபுல் ரீடிங் பை த வே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் Chatroom 43 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. ஏன்னா உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணும். அண்ட் உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் கொண்டு வரதுக்கு அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் பூஸ்ட்டா இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் என்னோட சேனல் நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்களுக்குமே கண்டிப்பா இது மூலியமா ஒரு நெறைய கைடன்ஸ் அவங்களுக்குமே வந்து கிடைக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ்னாலுமே சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல்ஸ்னாலுமே சரி, அண்ட் அதே மாரி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டால வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் தி டீட்டெயில் நான் ஹைலைட் பண்ணி பின்னட் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலுமே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் அகைன் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ். ஏன்னா இது எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். நெறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு ஆக்சுவலா. இது எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். நான் போஸ்ட் பண்றது எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எந்த ரீடிங்ஸ் நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து பார்த்தாலுமே, கண்டிப்பா உங்களுக்கு அந்த மூமெண்ட்ல அது ரெசனேட் ஆக தான் செய்யும். அது மூலியமா உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க அத வாட்ச் பண்ணுங்க. நீங்க அத பாருங்க. ஏன்னா நீங்களே வந்து பார்க்கலாம். எத்தனையோ பேரு வந்து லைக் என்னோட பழைய வீடியோஸ்னாலுமே பார்த்துருக்காங்க. இந்த மூமெண்ட்லயே அவங்களுக்கு வந்து ரெசனேட் ஆயிருக்கு. இந்த மூமெண்ட்லயே அதனால அவங்களுக்கு நெறைய கைடன்ஸ்மே அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. டெஃபினெட்லி ஹெல்ப். கண்டிப்பா அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ கைஸ் ஐ ஹோப் யூ மே பி லைக் திஸ் ரீடிங் அண்ட் ஓகே ஸ்டே ஹேப்பி அண்ட் see you guys next time and love you all. Take care. Bye bye.